வணக்கம் நண்பர்களே, வணக்கம். அதாவது இந்தியாவில் நடந்த ஒரு அதிசயம், உலக அதிசயம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கட்சியில், ஒரு விஜயின் கட்சியோ இல்லை எந்த கட்சின்னாலும் ஆக்கள் சேர்றதுக்கு ஒரு குறுகிய நாட்கள் தேவை. அது இணையதளத்தில் முதல் சேர்ப்பினேன். அதாவது இந்த முகநூல், அதாவது சோசியல் மீடியாக்கள்லாம் முதல் ஆக்களை சேர்ப்பார்கள். ஸோ இப்போ ஒரு புதுவிதமான ஒரு கட்சி ஒன்று இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அது இப்போ ஒரு 4-5 நாளைக்குள்ள போன 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. கோடிக்கணக்கான மக்கள் அதில் வந்திருக்கிறார்கள், சேர்ந்திருக்கிறார்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற அதாவது இந்த சோசியல் மீடியாக்களில் சேர்க்கப்பட்டவர்கள். ஸோ அந்த கட்சின்ற பேரை கேட்டிங்கன்னா அருவருப்பீங்க. அப்படி ஒரு பேர். அதாவது கரப்பாம் பூச்சி. ஸோ கரப்பாம் பூச்சின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொக்கரக்கோ, அந்த கொக்கரக்கோ அந்த பூச்சி கிச்சனுக்கு அதிகம் தெரியும். ஸோ அதே அந்த கரப்பாம்பூச்சி என்ற பேர் வச்சுக்காங்கன்னு பார்த்தீங்களா இருந்தால், அந்த கரப்பாம்பூச்சி என்ற பேர் ஆறால வந்ததுன்னா இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய நீதிபதி, தலைமை நீதிபதி இந்த இளைஞர்களை பார்த்து, இந்தியாவில் உள்ள இளைஞர்களை பார்த்து, நீங்கள் சோம்பேறிகள், அல்லாட்டி நீங்கள் வேலை இல்லாதீங்க, நீங்கள் ஒரு கரப்பாம்பூச்சிகள் இந்த நாட்டுக்கு என்ன மாதிரி ஏதோ ஒன்று கருத்தை வெளிவிட்டிருக்கலாம். ஸோ அந்த கருத்தை வச்ச இளைஞர்கள் இதை வச்சு செய்கிறண்டா உங்களுக்கு வேலைன்னு சொல்லி, ஸோ அதை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். அந்த கட்சி எக்ஸ் தளத்திலேயும் அடுத்தது இன்ஸ்டாகிராம்லேயும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இணைஞ்சார்கள். அதாவது கோடிக்கணக்கான மக்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு இணைகிறன்றது பெரிய ஒரு சாதனை. ஸோ அந்த கட்சி பெருசு தான் வளர்ந்துச்சு அந்த கட்சி. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் அதை நல்ல வடிவாக சிந்திச்சு ஜோதிச்சு ஆரெல்லாம் இதில் சேரலாம்ன்றதை சொல்லியிருந்தார். அதை ஆறு சேரலாம்னு பார்த்தீங்களா இருந்தால், வேலை இல்லாதவர்கள் அதில் சேரலாம், சோம்பேறிகள் அதில் சேரலாம். இணையதளத்தில் அதிகபட்சம் இணையதளத்தில் டிக்டாக்கை பார்த்துக்கொண்டோ ஏதோ பார்த்துக்கொண்டோ டைமை வேஸ்ட் பண்ணுறார்கள் சேரலாம். வேண்டாத வேலை எல்லாத்தையும் விமர்சிக்கிற கூடியவன் அப்படியானவன் அதில் சேரலாம். ஸோ இந்த இந்த இவ்வளோ பேர் இருந்தால் அதில் சேரலாம். மற்றாக்கள் இப்போ டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை வேலை இருக்கிறவனோ அவங்களெல்லாம் சேரலாது. ஸோ அப்படின்னு பார்க்கல இந்தியாவில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், சும்மா இருக்கிறார்கள் என்றதை சுட்டி காட்டுது. ஸோ இப்போ இந்திய அரசாங்கத்துக்கும் இது ஒரு கேவலம். என்றால் இந்த விடயத்தை வந்து இவ்வளோ பேரும் குயிக்காக சேர்றார்கள் என்றைக்குள்ள அவ்வளோ பேர் அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அங்கே சோம்பேறிகள் இருக்கிறார்கள், அங்கே இணைய பார்வையாளர்கள் அதிகபட்சம் இருக்கிறார்கள் என்றதை தான் இதில் சுட்டி காட்டுது. ஸோ இந்த கட்சி வெளியில் வந்து, அந்த கட்சியை உருவாக்கினவன் ஏதேன் கதைச்சி வெளியில் வந்து இனி காலங்களில் அது பெரிய ஒரு கட்சியாக வருதோ இல்லையோ தெரியாது. ஆனால் அதுக்கிடையில் அங்கே உள்ள கவர்மெண்ட் உங்களுக்கே தெரியும். அதாவது கவர்மெண்ட்டோ இல்லாட்டி யாரோ தெரியல, எக்ஸ் தளத்தை பேன் பண்ணி போட்டாங்க. ஏன்னா வளர விடக்கூடாது, வளர்ந்தா நீங்கள் கரப்பாம்பூச்சிகள் பேருந்து விட மாட்டீங்கள், உண்மையாக கரப்பாம்பூச்சி வேலை காட்டிட்டீங்களா வந்து இவருக்கும் பாதிக்கிடும், யாருக்கு கேள்வியாக கேட்க துவங்கிடுவாங்க கரப்பாம்பூச்சி என்று விட்டு எக்ஸ் தளத்தை பேன் பண்ணியாச்சுது. இப்போ இன்ஸ்டாகிராம் தளம் கோடிக்கணக்கில் இருக்குது, அதில் இன்னும் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சவர், அதாவது அரெஸ்ட் பண்ண முடியாது, என்ன தேவையில்லை, குற்றம் செய்தார் ஒன்றுமில்லை. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. அதாவது குறுகிய காலத்திலிருந்து இப்போ இணையத்தில் கதைக்கக்கூடிய ஒரு நியூஸாக போய்கொண்டிருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்னலாம் கேள்விப்பட்டீங்களோ கீழே கருத்தில் எழுதுங்க. நன்றி, வணக்கம். தெரியாத ஆட்கள் தெரிஞ்சு கொள்ள இது ஒருக்கா ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஒரு அரசியல், எப்படி ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் யாரும் போடலாம், ஆனால் இப்படி பக்கண்டு கோடிக்கணக்கில் மக்கள் சேர்வார்கள் என்றது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இந்த நடிகர் விஜய்க்கு கூட கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்தார்கள் சொல்லலாம். ஆனால் இது அப்படி சேர்ந்தார்கள் என்று அதில் சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.